பிகாஸ் எல்லாருக்கும் கார் இருக்குது, ஏன்னா அதனால எனக்கு வேணும். இது காப்பி மைண்ட், இது வந்து சுயம் கிடையாது, இது உள்ளுக்குள்ளேருந்து வர்றது கிடையாது. இதே உள்ளுக்குள்ளேருந்து வர்றதுன்னா எப்படி அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த உலகத்துக்கு காருன்னா என்னன்னு கூட தெரியாது, காருன்ற பேரே இந்த உலகத்துக்கு வரல. அப்படி இருக்கிற டைமில் ஒரு மனுஷன் 2 டயர் வச்சு, இன்ஜின் வச்சு, அதில் ஏதோ ஒரு ஆயில் லிக்விடை ஊற்றி மூவ் ஆகுற மாதிரி, 4 டோர் வச்சு, உள்ளே 4 பேர் உட்கார்ற மாதிரி, மழை வெயில் எதுவுமே நம்மளை தாக்காத மாதிரி, ஒரு 200-300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி, ரொம்ப கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 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 கருவி, அப்படி தான் சொல்ல முடியும். அந்த நேரத்தில் ஒரு கருவி மேக் பண்ணணும், தயாரிக்கணும், கண்டுபிடிக்கணும்னு தோணி, அதை ஏதோ ஒன்று பண்ணி தடவை ஃபெயில் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு டைமில் சக்ஸஸ் ஆகி காருன்னு ஒரு வடிவம் வந்திருக்கு நமக்கு. ஸோ இதுக்கு இடையில நிறையா ப்ராசஸ் நடந்திருக்குன்னு வைக்கல. பட் அப்போ தோணிச்சு பாருங்கள், ஒருத்தனுக்கு காருன்னு ஒன்று எடுக்கணும், கண்டுபிடிக்கணும் இப்படி ட்ராவல் பண்ணுறதுக்கு. இது 2 வீலர் மாதிரி இல்லாமல் 4 வீல் வச்சு 2 பேர் போகிற இடத்துல 4 பேர் போகணும், மழை வெயிலில் நனைஞ்சி போகிறத விட இதெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு தோணி, டிஃப்ரெண்ட்டாக தோணி, அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி ஒரு இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கு பாரு. இப்போ அந்த கண்டுபிடிப்பு, இதுக்கு பேர் தான் சுயம். ஆக்சுவலாக அவன் அதை யோசிச்சிருக்க வேண்டியதில்லை, ஏன்னா சுற்றி இருக்க யார்கிட்டையும் கார் இல்லை, சுற்றி இருக்க யாரும் அந்த மாதிரி யோசிக்கலை, அவன் வேலையை பார்க்குறாங்கும் போது இவனுக்கு மட்டும் என்ன வயிற்றுல, ஏன் அவன் மட்டும் அதை யோசிக்கணும்? பிகாஸ் அவன் சுயமாக இருக்கான், அவனுக்குள்ளே என்ன தோணுதோ அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான்.